வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம்னா டெய்லி நம்ம லைஃப்ல அதிகமா யூஸ் பண்ற சென்டென்ஸ் வந்து மேக் பண்ணி பேசுறது எப்படின்னா நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். ஓகே फ्रेंड्स, வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. ஓகே, வீடியோக்குள்ள போகலாம். ஓகே, இல்ல ஃபர்ஸ்ட் ஒன் என்னன்னா இது வரைக்கும் நல்லா போயிட்டு இருக்கு. நம்ம கேட்போம்ல படிப்பெல்லாம் எப்படி போயிட்டு இருக்கு, இல்ல ஒர்க் எல்லாம் எப்படி போயிட்டு இருக்கு அப்படின்னு கேட்கும்போது இது வரைக்கும் நல்லா தான் போயிட்டு இருக்கு அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இது வரைக்கும், இப்ப வரைக்கும், ஓகே ரெண்டுமே சொல்லலாம். இது வரைக்கும், இப்ப வரைக்கும் அப்படின்னு சொல்லும் போது எப்படி சொல்லலாம்? so far. அதையே நம்ம இது வரைக்கும் நல்லா போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லும் போது இப்ப வரைக்கும் நல்லா போயிட்டு இருக்கு அப்படின்னா so far so good. ஓகே, இந்த மாதிரி சொல்லிக்கலாம். so far so good. இப்ப வரைக்கும் நல்லா போயிட்டு இருக்கு, இது வரைக்கும் நல்லா போயிட்டு இருக்குன்னு சொல்றதுக்கு. ஓகே, நெக்ஸ்ட் கீழே போடு. நம்ம சொல்லுவோம்ல கீழே போடு, அது கையில எடுக்காத அப்படின்னு சொல்லுவோம். கீழே போடு அப்படின்னா போடு, அதுக்கு புட். கீழே அப்படின்னா டவுன். இது அத கீழே போடு அப்படின்னு சொல்றதுக்கு அத கீழே போடு அப்படின்னா புட் அதை அப்படின்னு சொல்றோம்ல, இடையில அதைன்னு சொல்றோம். ஆப்ஜெக்ட் அப்போ இட். ஓகே, புட் இட் டவுன். ஓகே, அடுத்து வெளியே போடு. நம்ம சொல்லுவோம்ல வெளியே போடு அப்படின்னு. அப்போ வெளியே போடுனா அந்த போடு அதுக்கு புட், வெளியே அப்படின்னா அவுட். ஓகே, புட் அவுட். புட் அவுட் அப்படின்னா வெளியே போடு. இது அத வெளியே போடு அப்படின்னு சொல்லும் போது அதை அப்படி சேர்த்தோம்னா எப்படி வரும்? புட் இட் அவுட். புட் இட் அவுட். ஓகே, அத வெளியே போடு அப்படின்னு சொல்றது. நெக்ஸ்ட் அத உள்ள போடு. நம்ம சொல்லுவோம்ல அத உள்ள போடு, வெளியே போடாத அத உள்ள போடு அப்படின்னு சொல்லுவோம் தானே. அப்ப அத உள்ள போடு அப்படின்னா போடு, அதுக்கு புட். அடுத்து அதை அப்படின்னு சேர்த்துக்கோம் தானே, இட். அடுத்து உள்ளே அப்படின்னா இன், புட் இட் இன். ஓகே, அத உள்ள போடு அப்படின்னு சொல்றதுக்கு புட் இட் இன். நெக்ஸ்ட் அவனை எழுப்பு. அவனை எழுப்பு. இவ்வளவு நேரம் ஆச்சு, அவன் இன்னும் எழுந்திருக்கல, அவனை எழுப்பு அப்படின்னு சொல்லுவோம். டைம் ஆச்சு, அவனை எழுப்பு அப்படின்னு சொல்லும் போது எப்படி? இங்க பாருங்க, அவனை அப்படிங்கறது சப்ஜெக்டா இல்ல ஆப்ஜெக்டா? இது ரெண்டும் கவனிக்கணும். நீ அவனை எழுப்பு அப்படின்னு சொல்லும் போது அதுல சப்ஜெக்ட் நீ. ஓகே, நீ அவனை எழுப்பு. இப்போ ஒரு செயலை யார் செய்யறாங்களோ அவங்கதான் சப்ஜெக்ட். அப்ப அந்த எழுப்புற செயலை யார் செய்யறா? நீ. நீங்கிறது யூ. ஓகே, அப்போ இங்க வந்து என்னது சப்ஜெக்ட் வந்திருக்கா? இல்ல தானே. அப்ப ஒரு செயலை யார் செய்யறாங்களோ அவங்கள நம்ம மென்ஷன் பண்ணல. அப்ப அவனை எழுப்பு அப்படின்னா அவனை அப்படிங்கறது ஆப்ஜெக்ட் ஆயிடும். சரியா? அப்ப பாருங்க, அப்ப இங்க வந்து சப்ஜெக்ட் இல்லாதனால ஃபர்ஸ்ட் வெர்ப தான் எடுத்தோம். அப்ப எழுப்பு, எழுப்புறதுக்கு என்னது? வேக் அப். வேக் அப். ஓகே, வேக் அப் இல்லனா கெட் அப் அப்படின்னு சொல்லுவோம். சரியா? எழுந்திருக்கிறதுக்கு வேக் அப் இல்லனா கெட் அப். அதே அவனை எழுப்பு அப்படின்னு நம்ம சொல்லும் போது அவனை அப்படிங்கிறது வேக்கும் அப்புக்கும் இடையில வரும். ஹிம் ஆப்ஜெக்டா மாறிடும். ஓகே, வேக் ஹிம் அப். ஓகே, வேக் ஹிம் அப் அப்படின்னா அவனை எழுப்பு அப்படின்னு அர்த்தம். அடுத்து நெக்ஸ்ட் இதுல வந்து ஒரு நேம சேர்க்கிறோம். இப்போ ஷான எழுப்பு அப்படின்னா வேக் ஷான் அப். ஓகே, இதுல வந்து எந்த நேம் வந்தாலும் அந்த ஹிம் இருக்க இடத்துல அந்த நேம் வந்துரும். சரியா? ஓகே, அதே இது அம்மாவை எழுப்பு அப்படின்னா வேக் மாமா. ஓகே, அடுத்து நெக்ஸ்ட் அவனை எழுப்பாத அப்படின்னு நம்ம நெகட்டிவ்ல சொல்றோம். அவனை எழுப்பாத அப்படின்னு. அப்ப இது எப்படி சொல்லலாம்? எழுப்பாதேன்னு நெகட்டிவ். இன்னொன்னு என்னது? இல்ல வந்து சப்ஜெக்டே வரல தானே. அப்ப சப்ஜெக்ட் வரலன்னா நம்ம வந்து நெகட்டிவ்ல பேசும்போது டோன்ட் யூஸ் பண்ணிக்கலாம். டோன்ட். அடுத்து எழுப்பாதே, வேக் அப். அடுத்து இடையில என்ன வரணும்? அவனை. அவனைனா ஹிம். அப்போ டோன்ட் வேக் ஹிம் அப். ஓகே, டோன்ட் வேக் ஹிம் அப் அப்படின்னா அவனை எழுப்பாத. அடுத்து என்ன? 5 மணிக்கு எழுப்பு. நம்ம சொல்லுவோம்ல என்ன 5 மணிக்கு எழுப்பு, எனக்கு நாளைக்கு சீக்கிரமா எழுந்திருக்கணும், ஒர்க் இருக்கு, சோ என்ன 5 மணிக்கு எழுப்புன்னு சொல்றதுக்கு எப்படி சொல்லலாம்? இப்ப பாருங்க, என்ன 5 மணிக்கு எழுப்பு. ஆனா அந்த செயலை செய்யறது யாரு? யார்கிட்ட நம்ம சொல்றோம்?
அத வந்து மென்ஷன் பண்ணல. சரி, அப்ப அந்த எண்ணெய் என்னதான் 5 மணிக்கு எழுப்போம். அப்ப அந்த செயலை யார் செய்யறாங்கன்னு மென்ஷன் பண்ணல. அப்ப இது வந்து என்னது ஆப்ஜெக்டா மாறும். எண்ணெய் அப்படிங்கிறது ஆப்ஜெக்ட் இல்ல சப்ஜெக்ட் வரல. சோ இல்ல வந்து சப்ஜெக்ட் வரலைன்னா வெர்ப ஃபர்ஸ்ட் எழுதுவோம் தானே. எழுப்பு, எழுப்புறதுக்கு என்னது wake up. ஆனா இடையில என்ன வரணும், எண்ணெய் எழுப்பு அப்படின்னு சொல்றேன். அப்போ wake me up. ஓகே, wake me up. அடுத்த 5 மணிக்கு. அப்போ ஒரு குறிப்பிட்ட டைம் நம்ம வந்து கரெக்டா ஒரு ஸ்பெசிபிக் டைம் நம்ம சொல்றோம். 5 மணிக்கு, 10 மணிக்கு, 12 மணிக்கு, இப்படி ஒரு குறிப்பிட்ட டைம் வந்து நம்ம ஸ்பெசிபிக் டைம் சொல்றோம் அப்படின்னா அங்க at யூஸ் பண்ணணும். சரியா? at 5 o'clock. ஓகே, அப்போ என்ன 5 மணிக்கு எழுப்பு அப்படின்னு சொல்றதுக்கு wake me up at 5 o'clock. ஓகே, wake me up at 5 o'clock. அடுத்து நெக்ஸ்ட் பாருங்க, வழி கேளு. நம்ம சொல்லுவோம்ல உனக்கு தெரியலன்னா வழி கேளு அப்படின்னு. அப்போ வழி கேளு அப்படின்னு சொல்றதுக்கு எப்படி கேட்கலாம் பாருங்க. கேளு இல்ல வந்து சப்ஜெக்ட் கிடையாது. சோ வெர்ப் ஃபர்ஸ்ட் எழுதுவோம். அப்போ கேக்குறதா என்னது வெர்ப். கேக்குறதுக்கு இங்கிலீஷ்ல ask. ஓகே, அடுத்து வழி வி. அப்போ the way. ask the way அப்படின்னா வழி கேளு. அடுத்து அவ்வளவு மோசம் இல்ல. நம்ம சொல்லல அவ்வளவு ஒண்ணும் மோசம் கிடையாது அப்படின்னு. இது எப்படி சொல்லலாம், not so bad. not so bad. அவ்வளவு மோசம் கிடையாது, அவ்வளவு ஒண்ணும் மோசம் இல்ல. இந்த மாதிரி சொல்லும்போது not so bad. நெக்ஸ்ட் அது இங்க இருக்கு. நம்ம சொல்லுவோம்ல அது வந்து இங்க இருக்கு அப்படின்னு. ஒரு இடத்தை மென்ஷன் பண்ணி இங்க இருக்கு இல்ல அங்க இருக்கு இந்த மாதிரி சொல்லும்போது, ஏதோ ஒரு பொருள் இங்க இருக்கு அங்க இருக்கு இந்த மாதிரி ஒரு இடத்தை மென்ஷன் பண்ணி நம்ம சொல்லும்போது அங்க வந்து என்னது மெயின் வெர்ப் வராது. அங்க பி வெர்ப் யூஸ் பண்ணி தான் நம்ம பேசுவோம் தானே. ஃபர்ஸ்ட் இதுல வந்து சப்ஜெக்ட் இருக்கான்னு பார்க்கணும். சப்ஜெக்ட் இருக்கா, அது ஏதோ ஒரு பொருளை நம்ம வந்து மென்ஷன் பண்றோம். அப்ப அது இங்க இருக்கு அப்படின்னு சொல்லும்போது சப்ஜெக்ட் என்ன, அது, அதுனா இட். அடுத்து இங்க இருக்கு, ஒரு இடத்தை மென்ஷன் பண்ணி இங்க இருக்கு அப்படின்னு சொல்றோம். அப்பதான் நம்ம வந்து டி வெர்ப் யூஸ் பண்றோம். ஓகே, மெயின் வெர்புக்கு பதிலா டி வெர்ப். அப்ப இருக்குன்னா அது பிரசன்ட். பிரசன்ட்ல am, is, are இந்த மூணுல ஒண்ணுதான் யூஸ் பண்ணுவோம். அதுல இட் வந்திருக்கு. இட் வந்தா நம்ம is தான் யூஸ் பண்ணுவோம் தானே. ஓகே, அடுத்து இங்க, இங்கனா here. it is here. அப்போ அது இங்க இருக்கு அப்படின்னு சொல்றது. அது இங்க இருக்குன்னா it is here. அது அங்க இருக்கு அப்படின்னா it is there. ஓகே, it is there அப்படின்னா அது அங்க இருக்கு அப்படின்னு அர்த்தம். நெக்ஸ்ட் இப்ப என்ன, நம்ம சொல்லுவோம்ல இப்ப என்ன, இப்ப நான் என்ன பண்ணணும், இப்ப என்ன அப்படின்னு. அப்போ இப்ப என்ன அப்படின்னு கேக்குறதுக்கு எப்படி கேட்கலாம், what என்ன அப்படின்னா what. இப்போ now, what now. இப்போ என்ன, what now. ஓகே, நெக்ஸ்ட் இது ரொம்ப அதிகம். நம்ம சொல்லுவோம்ல இது ரொம்ப ஓவர், இது ரொம்ப அதிகம் இந்த மாதிரி சொல்லும்போது எப்படி சொல்லலாம், இது சப்ஜெக்ட் என்ன இது, இதுனா this. this is இங்க வந்து டி வெர்ப் தான் சேர்ப்போம். சரி, அப்ப பிரசன்ட்னால நம்ம is சேர்த்திருக்கோம். am, is, are இந்த மூணுல ஒண்ணு. the this, it, that இப்படி வந்துச்சுன்னா கூட is தான் வரும். சரியா, பிரசன்ட்க்கு. அப்போ this is too much. this is too much அப்படின்னா இது ரொம்ப அதிகம், இது ரொம்ப ஓவர். ஓகே, நெக்ஸ்ட் ஒன்னால இத கொஞ்ச நேரம் வைத்திருக்க முடியுமா. நம்ம கேட்போம்ல ஒன்னால இத கொஞ்ச நேரம் பிடிச்சிருக்க முடியுமா, கொஞ்ச நேரம் வச்சிருக்க முடியுமா அப்படின்னு கேக்குறோம். இது எப்படி கேட்கலாம் பாருங்க, முடியுமான்னு கொஸ்டின் கேக்குறோம். அல்ல முடியுமா, இப்போ ஒரு செயலை செய்ய முடியும் அப்படின்னா அந்த முடியும் அதுக்கு கேன் யூஸ் பண்ணுவோம் தானே. இது வந்து மாடல் வெர்ப் கேன். அதையே நம்ம கொஸ்டினா கேக்குறோம் முடியுமா அப்படின்னு. அப்ப அந்த கேன் யூஸ் பண்ணி தான் நம்ம கொஸ்டினே கேட்போம். சரியா, இப்போ ஃபர்ஸ்ட் வந்து என்ன யூஸ் பண்ணணும், இங்க வந்து என்னது WH கொஸ்டின் இருந்ததுன்னா அத ஃபர்ஸ்ட் எழுதணும். இங்க WH கொஸ்டின் இருக்கா இல்ல. சோ கேன் தான் ஃபர்ஸ்ட் யூஸ் பண்ணணும். கேன். அடுத்து என்ன வரணும், சப்ஜெக்ட் வரணும். சப்ஜெக்ட் என்ன, உன்னால். உன்னால்னா யூ. அடுத்து என்ன வரணும், வெர்ப் வரும். இல்ல வெர்ப் எது, இதை கொஞ்ச நேரம் வைத்திருக்க முடியுமா, பிடிச்சிருக்க முடியுமா அப்படின்னு. அப்போ அதுக்கு ஹோல்ட். ஓகே, அடுத்து இதை, இதைனா this.
இல்லனா இட்னு கூட சொல்லிக்கலாம். அது பெரிய தப்பு ஒண்ணும் கிடையாது. சரியா? இட், திஸ் இதெல்லாம் சொல்லிக்கலாம். அடுத்து கொஞ்ச நேரம் அப்படின்னா for a while. கொஞ்ச நேரம்னா for a while. அப்போ ஒன்னால இத கொஞ்ச நேரம் வச்சிருக்க முடியுமா அப்படின்னு கேக்குறதுக்கு எப்படி கேட்கலாம்? Can you hold this for a while? Can you hold this for a while? இது ஒன்னால இத ஒரு நிமிஷம் வச்சிருக்க முடியுமா? நம்ம கேட்போம்ல, ஒன்னால இத ஒரு நிமிஷம் வச்சிருக்க முடியுமா அப்படின்னு. அப்போ எப்படி கேட்கலாம்? இங்க வந்து கொஞ்ச நேரம், அதுக்கு ஒரு நிமிடம். அதுக்கு இங்க என்ன வரும்? for a while. அதுக்கு பதிலா for a minute. Okay, for a minute. அப்போ ஒன்னால இத ஒரு நிமிஷம் வச்சிருக்க முடியுமான்னு கேக்குறதுக்கு can you hold this for a minute? Okay, can you hold this for a minute? Okay. அடுத்து நெக்ஸ்ட் பாருங்க, எங்கிட்டயும் இதே போல ஒண்ணு இருக்கு. நம்ம சொல்லுவோம்ல, எங்கிட்டயும் இதே போல ஒண்ணு இருக்கு அப்படின்னு சொல்லுவோம் தானே. அப்போ எங்கிட்டயும் கார் இருக்கு, எங்கிட்டயும் பைக் இருக்கு, எங்கிட்டயும் இதே போல ஒண்ணு இருக்கு, இந்த மாதிரி எல்லாம் சொல்லுவோம் தானே. சொல்லும்போது எப்படி சொல்லலாம் பாருங்க. ஃபர்ஸ்ட் என்ன சப்ஜெக்ட் பார்க்கணும். எங்கிட்டயும். ஓகே, என்ன மென்ஷன் பண்றேன்? இப்ப எங்கிட்டயும் இது வந்து சப்ஜெக்ட் ஐ. அந்த எங்கிட்ட அப்படின்னா ஐ. எங்கிட்டயும் எங்கிட்டயும் அப்படின்னு சொல்லும்போது ஐ ஆல்சோ. ஓகே, எங்கிட்டயும் ஐ ஆல்சோ. அடுத்து இதே போல் ஒண்ணு இருக்கு. அப்போ நமக்கு சொந்தமான ஒண்ணு நம்ம கிட்ட இருக்கு அப்படின்னு சொல்லும்போது அங்க have இல்லனா has யூஸ் பண்ணி நம்ம பேசுவோம் தானே. அப்ப இங்க வந்து சப்ஜெக்ட் ஐ வந்திருக்கு. ஐ வந்திருக்கனால இங்க have தான் யூஸ் பண்ணுவோம். அப்ப ஐ ஆல்சோ have அப்படின்னா எங்கிட்டயும் இருக்கு. ஓகே, எங்கிட்ட இருக்கு அப்படின்னு சொல்லணும்னா ஐ have. எங்கிட்ட இருக்கு ஐ have. எங்கிட்டயும் இருக்கு அப்படின்னா ஐ ஆல்சோ have. ஓகே, இருக்கு, ஒரு பொருள் நம்ம கிட்ட இருக்கு, அதுக்குதான் மீனிங் have. ஓகே, இருக்குன்னு சொல்லும்போது. அடுத்து இதே போல் ஒண்ணு, அந்த ஒண்ணு அதுக்கு one. அடுத்து இதே போல், இது மாதிரி அப்படின்னு சொல்லுவோம் தானே. இதே போல, இது மாதிரி அப்படின்னு சொல்லும்போது like this. ஓகே, அப்போ எங்கிட்டயும் இதே போல ஒண்ணு இருக்கு அப்படின்னு சொல்றதுக்கு எப்படி சொல்லலாம்? I also have one like this. I also have one like this. இது ஒண்ணுக்கு பதில். இப்போ எங்கிட்ட இதே போல ரெண்டு இருக்கு அப்படின்னு சொல்லுவோம். எங்கிட்டயும் இதே போல ரெண்டு இருக்கு அப்படின்னு சொல்லும்போது இந்த ஒன் இருக்க இடத்துல என்ன வரும்? 2 வரும். ஓகே, ரெண்டு இருக்கு அப்படின்னு சொல்லும்போது. ஓகே, அடுத்து இந்த ஆல்சோக்கு பதில் நம்ம ட்ரூவும் யூஸ் பண்ணிக்கலாம். ட்ரூ போட்டோம்னா அது லாஸ்ட் வந்துரும். ஓகே, அப்போ I have, and also வராது. I have one like this too. Okay, இப்படியும் சொல்லிக்கலாம். எங்கிட்டயும் இதே போல ஒண்ணு இருக்கு அப்படின்னு சொல்லும்போது I have one like this too. இல்லனா I also have one like this. இதே போல சொல்லிக்கலாம். சரி, நெக்ஸ்ட், நீ ஃப்ரீயா இருக்கும்போது எனக்கு மெசேஜ் பண்ணு. நம்ம சொல்லுவோம்ல, நீ ஃப்ரீயா இருக்கும்போது எனக்கு கால் பண்ணு, இல்ல எனக்கு மெசேஜ் பண்ணு, இந்த மாதிரி சொல்லும்போது எப்படி சொல்லலாம் பாருங்க. நீ ஃப்ரீயா இருக்கும்போது இது ஒரு செட், எனக்கு மெசேஜ் பண்ண அடுத்த செட். அப்ப இத ஃபர்ஸ்ட் எழுதலாமா? எனக்கு மெசேஜ் பண்ணு அப்படின்னா மெசேஜ் மீ. ஓகே, மெசேஜ் மீ, எனக்கு மெசேஜ் பண்ணு. அந்த இல்ல வந்து எனக்கு அப்படிங்கறது என்னது? சப்ஜெக்ட் இல்ல, எனக்கு மெசேஜ் பண்ண. அப்ப அந்த செயலை யார் செய்யறாங்க? யார் செய்யறா? நீ எனக்கு மெசேஜ் பண்ண அப்படின்னு சொல்லுவோம். இல்ல ஒரு நேம் மென்ஷன் பண்ணி மீரா எனக்கு மெசேஜ் பண்ணு அப்படின்னு சொல்லுவோம். அப்ப அந்த மீரா தான் வரும். ஓகே, சப்ஜெக்டா வரும். அப்ப இங்க வந்து சப்ஜெக்ட் நம்ம வந்து மென்ஷன் பண்ணல, சோ ஆப்ஜெக்ட் தான் நம்ம யூஸ் பண்றோம். அப்ப மெசேஜ் மீ அப்படின்னா எனக்கு மெசேஜ் பண்ணு. அடுத்து நீ ஃப்ரீயா இருக்கும்போது, இங்க பாருங்க, இங்க வந்து நம்ம சப்ஜெக்ட் மென்ஷன் பண்றோம். நீ ஃப்ரீயா இருக்கும்போது. அப்போ அந்த போது அப்படின்னு வந்தாலே when. அடுத்து என்ன வரணும்? சப்ஜெக்ட் நீனா யூ. அதுக்கு அடுத்து ஃப்ரீயா இருக்கும்போது இங்க வந்து என்னது? மெயின் வர்பு வராது. ஓகே, நீ ஃப்ரீயா இருக்கும்போது தன்னுடைய நிலையை நம்ம சொல்றோம். ஓகே, நீ ஃப்ரீயா இருக்கியா, இல்ல ஏதாவது வேலையா இருக்கியா, பிஸியா இருக்கியா, இந்த மாதிரி சொல்லும் போது நம்ம வந்து அங்க பி வர்ப் தான் மெயின் வர்பா யூஸ் பண்ணுவோம்.
அப்போ ஃப்ரீயா இருக்கும்போது பிரசன்ட்ல நம்ம சொல்றோம். சோ இங்க வந்து யூ வந்திருக்கனால ஆர் தான் யூஸ் பண்ணுவோம். யூ ஆர் ஃப்ரீ. அப்போ நீ ஃப்ரீயா இருக்கும்போது எனக்கு மெசேஜ் பண்ணு அப்படின்னா மெசேஜ் மீ when you are free. ஓகே, மெசேஜ் மீ when you are free. அடுத்து நெக்ஸ்ட், உனக்கு எப்படி தெரிஞ்சது? நம்ம கேட்போம்ல, உனக்கு இத பத்தி எப்படி தெரிஞ்சது அப்படின்னு எல்லாம் கேட்போம் தானே. அப்ப எப்படி தெரிஞ்சது அப்படின்னா அது பாஸ்ட் முடிச்சு போனதை பத்தி நம்ம பேசுறோம். எப்படி தெரிஞ்சது அப்படின்னு. அப்ப பாஸ்ட் பத்தி क्वेश्चन கேக்குறோம். பாருங்க, ஃபர்ஸ்ட் வந்து எப்படி WH क्वेश्चन வந்திருக்கா, அப்ப அத ஃபர்ஸ்ட் எழுதணும். எப்படினா how. அதுக்கு அடுத்து நம்ம சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ் படி क्वेश्चन கேட்கும்போது அங்க did சேர்க்கணும் தானே. did. அடுத்து என்ன, உனக்குனா you subject. அடுத்து தெரிஞ்சது, தெரியறதுக்கு இங்கிலீஷ்ல நோ, அது அப்படியே எழுதணும். இங்க வந்து நம்ம பாஸ்ட் தான், பாஸ்டுக்கு நோவோட பாஸ்ட் நியூ. ஓகே, இதுதான் வரும். ஆனா இங்க வந்து did நம்ம சேர்த்திருக்கனால இங்க வந்து verb past tenseல தான் வரும். சாரி, verb வந்து present formல தான் இருக்கும். ஓகே, அப்போ உனக்கு எப்படி தெரிஞ்சது அப்படின்னா எப்படி கேட்கலாம், how did you know. how did you know. ஓகே, நெக்ஸ்ட், அம்மாவுக்கு எப்படி தெரிஞ்சது? நம்ம கேட்போம்ல, அம்மாவுக்கு எப்படி தெரிஞ்சது? அப்போ இந்த சப்ஜெக்ட் என்ன, அம்மாவுக்கு. அப்ப சப்ஜெக்ட் இருக்க இடம் அம்மா வரும். இது எப்படி சொல்லலாம்னு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க.